நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். மருத்துவ மாணவர்கள் மக்களின் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு துவக்க விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு வகுப்புகள் துவக்க விழா சுகாதாரத்துறை செயலர் ராகேஷ் சந்திரா தலைமையில் நடைபெற்றது. இயக்குநர் ஜெயக்குமார் வரவேற்று பேசிய இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை வழங்கி வகுப்புகளை துவக்கி வைத்து பேசுகையில், புதுவை அரசு மருத்துவக் கல்லூரி சிறந்த மருத்துவக் கல்லூரி என்பதனை நிரூபிக்கும் வகையில் பல்வேறு பள்ளிகளில் முதலிடத்தை பிடித்து விரும்பி வந்து சேர்ந்துள்ள மாணவர்கள் நன்றாக பயில வேண்டும் என்றும், பிளஸ் டூவில் 99% மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில்தான் சேருகின்றனர். இக்கல்லூரியை பொறுத்தவரை அகில இந்திய மருத்துவ கவுன்சில் விதிப்படிதான் எல்லாம் நடக்கும். மேலும் இந்த கல்லூரியின் நிலையை உயர்த்த வேண்டும் என்பதே தனது எண்ணம் என்றார். தொடர்ந்து, கல்லூரி படிப்பில் சேரும் மாணவர்கள் சுதந்திரமாக இருப்பது போன்று மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இருக்க முடியாது. எனவே தேர்வில் அரியர்ஸ் இல்லாமல் வெற்றி பெற்று முன்னேற வேண்டும். மருத்துவத்தில் புதிய தொழில்நுட்பம் வரும்போது மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே இங்கு பயிலும் மாணவர்கள் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு கவனமாக பயில வேண்டும் என்று பேசினார். விழாவில் சுகாதாரத்துறை இயக்குநர் ராமன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்க கோரி திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்று ஆதரவு தெரிவித்தன. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும், சேது சமுத்திர திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே திராவிடர் கழகம் சார்பில் தலைவர் சிவ வீரமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பொதுக்குழு உறுப்பினர் ராசு வரவேற்று பேசிய ஆர்ப்பாட்டத்திற்கு ஒத்த கருத்துடைய அனைத்து அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் முன்னிலை வகித்தனர். விடுதலை சிறுத்தைகள் மாநில அமைப்பு செயலாளர் பாவானன் துவக்க உரையாற்றிட, திமுக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன், தமிழக தேசிய இயக்க தலைவர் அழகிரி ஆகியோர் எழுச்சி உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், திமுக துணை அமைப்பாளர் SP சிவகுமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, புதிய நீதி கட்சி பொன்னுரங்கம், விடுதலை சிறுத்தைகள் செயலாளர் அமுதவன் உள்பட 250க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை முத்தியால்பேட்டையில் புதிய மார்க்கெட்டை திறக்க கோரி வியாபாரிகள் கடை அடைப்பு மற்றும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். புதுவை முத்தியால்பேட்டையில் பழைய மார்க்கெட்டை இடித்து புதிய மார்க்கெட் கட்ட 4 வருடங்களுக்கு முன்பு அடிக்கல் நாட்டப்பட்டு இதுநாள் வரை கட்டிடம் முழுமை பெறாமல் உள்ளதால் வியாபாரிகள் பல்வேறு சிரமத்திற்கு ஆளாகினர். எனவே மார்க்கெட்டை உடனே திறக்க கோரி முத்தியால்பேட்டை வியாபாரிகள் ஒட்டுமொத்தமாக கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக அப்பகுதியைச் சேர்ந்த வணிகர்களும் கடையை திறக்கவில்லை. 250க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்ட நிலையில் வியாபாரிகள் மார்க்கெட் பணி நடைபெறும் இடத்தில் திரண்டு உண்ணாவிரதம் இருந்தனர். போராட்டத்திற்கு வியாபாரிகள் சங்க கௌரவ தலைவர் நடராஜன் தலைமை தாங்கிட, முன்னாள் வர்த்தக சபை தலைவர் சிவசங்கரன், தலைவர் பரமசிவம், ஓட்டல் சங்க தலைவர் பாலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டதால் அப்பகுதியில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிதாசன் கவிதை ஒப்புவித்தல் போட்டி நடத்துவது என்று திமுக இலக்கிய அணி சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை கலைஞர் இல்லத்தில் திராவிட முன்னேற்றக் கழக இலக்கிய அணி மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் RV ஜானகிராமன், துணை அவைத்தலைவர் சீதா வேதநாயகம், துணை அமைப்பாளர் SP சிவகுமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திருநாவுக்கரசு, இளைஞரணி முன்னாள் அமைப்பாளர் சிவா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இலக்கிய அணி செயலாளர் பொறியாளர் குமார சுப்பிரமணி வரவேற்று பேசிய கூட்டத்தில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் பழனி, தைரியநாதன், அருள் செல்வி, மல்லிகா மாயகிருஷ்ணன், கோபால், மாநில இலக்கிய அணி நிர்வாகிகள் தலைவர் அமாவாசை, பொருளாளர் பாலசுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் முரசொலி அறக்கட்டளை சார்பில் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் பாரதிதாசன் கவிதை ஒப்புவித்தல் போட்டியை மாநில இலக்கிய அணி நடத்துவதற்கு அனுமதித்த தலைவர் கருணாநிதி, பொருளாளர் ஸ்டாலின் மற்றும் முரசொலி அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்தும், போட்டி குறித்து அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு தெரிவித்து வரும் 17, 18ஆம் தேதிகளில் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. மேலும் தேர்தல் நிதியளிப்பு பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் ஸ்டாலினை வரவேற்க திரளாக கலந்து கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுவை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கலாச்சாரம் தொடர்பான பயிற்சி பட்டறை ஆசிரியர்களுக்காக நடத்தப்பட்டது. மத்திய கலாச்சார குழுமம் சார்பில் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்களுக்காக கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. அதன் நிறைவு நாளான 3ஆம் நாள் பயிற்சி பட்டறையில் மாநில பயிற்சியாளரும் திட்ட ஒருங்கிணைப்பாளருமான நளினா பங்கேற்று இந்திய பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் மத்திய கலாச்சார குழுவின் பங்கு பற்றி பேசிட பள்ளி மாணவிகள் தேசிய ஒருமைப்பாடு குறித்த பாடல்களை பாடினர்.
தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு புத்தகம் பைண்டிங் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதனையடுத்து பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்களின் இசை கச்சேரியுடன் நிறைவடைந்த விழாவில் கல்வித்துறை இணை இயக்குநர் கிருஷ்ணராஜ் கலந்து கொண்டு இந்திய பாரம்பரியத்தை மாணவர்களிடையே எவ்வாறு கொண்டு செல்வது என்பது குறித்து விளக்கி பயிற்சியில் கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்ற பயிற்சி முகாமின் நிறைவில் மாநில பயிற்சியாளர் நன்றி கூறினார். புதுவை தேசிய மாணவர் படை அமைப்பின் சார்பில் புதுவையை தூய்மையாக்குதல் பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. பல்வேறு சமூக விழிப்புணர்வு பணியினை செய்து வரும் தேசிய மாணவர் படை சார்பில் சுற்றுப்புற சுகாதாரத்தை வலியுறுத்தி அடிப்படை துப்புரவும் சுகாதார விழிப்புணர்வும் என்ற தலைப்பில் புதுவையை தூய்மையாக்குதல் பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. கர்னல் ஜோஷி வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக செயலர் மீனா கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். பேரணியில் 300க்கும் மேற்பட்ட தேசிய மாணவர் படை மாணவர்கள் கலந்து கொண்டு சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்பது குறித்த வாசகங்கள் அடங்கிய அட்டைகளை ஏந்தி குமரன் நகர், முத்துலிங்கம்பேட்டை, ஜீவா காலனி, கொட்டுப்பாளையம், செயின்ட் பால்பேட் போன்ற முக்கிய இடங்கள் வழியாக சென்று மக்களிடையே தூய்மையை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுவை சாலை போக்குவரத்து கழக ஊழியர்களின் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தால் பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. புதுவை சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் பணி நிரந்தரம், மாணவர்களுக்கு இயக்கப்படும் சிறப்பு பேருந்தை பிஆர்டிசி நிர்வாகமே ஏற்று நடத்த வேண்டும், நிலுவையில் உள்ள பஞ்சப்படியை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 26ஆம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். இதனால் புதுவையிலிருந்து நகர, புறநகர, வெளியூர் பேருந்துகள் இயக்கப்படாமல் உள்ள நிலையில் பணிமனை ஊழியர்கள், மெக்கானிக் ஆகியோரும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தால் புதுவையில் ஒரு தினத்திற்கு 7.5 லட்சம், காரைக்காலில் 3,40,000 ரூபாய், மாஹேயில் 25,000, ஏனாமில் 12,000 என்று கடந்த 2 நாட்களில் அரசுக்கு 25 லட்சத்திற்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த போராட்டம் மேலும் நீடித்தால் பல கோடி அளவிற்கு வருவாய் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசு கொறடா நேரு ஊழியர்களிடம் போராட்டத்தை கைவிடும்படி கேட்டுக் கொண்டார். புதுவை கரையாம்பேட்டில் ஏற்பட்ட தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். புதுவை வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கரையாம்பேட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 10 வீடுகள் எரிந்து சாம்பலானது. இதுகுறித்து தகவல் அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இடத்தை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். அப்போது வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் பாஸ்கர், தாசில்தார் யஷ்வந்தையா மற்றும் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை அரசு துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்வித்துறை முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கல்வித்துறை முன்பு அரசு துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் முறையான பணியிட மாற்ற கொள்கையினை உடனடியாக வெளியிட வேண்டும், கிராமப்புறங்களில் பல ஆண்டுகளாக பணிபுரியும் துவக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு நேர்மையான கலந்தாய்வு முறையில் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும், காலியான ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சேஷாச்சலம் தலைமையில் சங்க தலைவர் பொற்செழியன் பொதுச் செயலாளர் அருள்ராஜ் ஆகியோர் முன்னிலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக பட்டதாரி ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் பாரி, தலைவர் குருநாதன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். போராட்டத்தில் துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பங்கேற்று கோஷமிட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தமிழகம் மற்றும் புதுவையில் அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு நடிகர் விஜய் வெள்ளிப் பதக்கம், கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். திரைப்பட நடிகர் இளைய தளபதி விஜய் ஆண்டுதோறும் ஏழை எளிய மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அதன்படி இந்த ஆண்டு அகில இந்திய இளைய தளபதி மக்கள் இயக்கம் சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு வெள்ளிப் பதக்கம், கேடயம், சான்றிதழ் உள்ளிட்டவைகளை வழங்கி சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தியதோடு அவர்களுடன் மகிழ்ச்சியுடன் உரையாடி சிற்றுண்டி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து விஜய் வேண்டுகோளின்படி இளைய தளபதி மக்கள் இயக்க தொண்டர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் உதவிகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் இளைய தளபதி மக்கள் இயக்க பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான புசி ஆனந்த், மாநில செயலாளர் ரவிராஜா, துணைத் தலைவர் ராஜேந்திரன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அமைச்சக ஊழியர்கள் தொடர்ந்து 6வது நாளாக கைகளை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் கருவூல பணம் பட்டுவாடா பணி பாதிக்கப்பட்டது. புதுவை அமைச்சக ஊழியர்கள் 160 கண்காணிப்பாளர் பணியிடங்களை நிரப்பக் கோரி போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அரசு பணிகள் பாதிக்கப்பட்டு தேக்கமடைந்து வந்தது. கண்காணிப்பாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு வருவாய்த்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் ஆளுநர் ஒப்புதல் அளிக்க ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது.
எனவே அமைச்சக ஊழியர்கள் தலைமை தபால் நிலையம் முன்பு தொடர்ந்து 6வது நாளாக கைகளை கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு செயலாளர் பாவானன் வாழ்த்தி பேசினார். கண்காணிப்பாளர்கள் பணிக்கு செல்லாமல் இருப்பதால் கருவூலத்திலிருந்து அரசு துறைகளுக்கு வழங்க வேண்டிய பணம் பட்டுவாடா நிறுத்தப்பட்டது. அதேபோன்று தனியார் ஒப்பந்ததாரர்களுக்கு அரசு வழங்க வேண்டிய தொகையும் வழங்கப்படாமல் உள்ளதோடு அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ளும் கல்வித்துறை, பொதுப்பணித்துறை ஆகிய துறைகளிலும் பணிகள் முடங்கின. புதுவை கிருஷ்ணா நகரில் பட்டப்பகலில் வங்கி காசாளர் வீட்டில் புகுந்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை கிருஷ்ணா நகர் முதல் குறுக்கு தெருவில் வசித்து வரும் வங்கி காசாளர் முருகவேல் மற்றும் ஆசிரியையான அவரது மனைவியும் வழக்கம் போன்று நேற்று பணிக்கும் அவர்களது மகன்கள் பள்ளிக்கும் சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பிய போது அவர்களின் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் உள்ளே சென்று பார்த்தபோது அலமாரியில் இருந்த 40 சவரன் நகைகள், 52,000 ரூபாய் பணம், 2 கிலோ வெள்ளி பொருட்கள் அனைத்தும் திருட்டு போயிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததும் வடக்கு எஸ்பி ராமராஜு, லாஸ்பேட்டை ஆய்வாளர் ரங்கநாதன் மற்றும் அதிகாரிகள் கொள்ளை நடந்த வீட்டை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் மற்றும் கைரேகை நிபுணர்கள் மோப்பநாயை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். பின்னர் நடத்திய விசாரணையில் கடந்த சில நாட்களாக முருகவேல் வீட்டை ஒட்டிய குட்டையில் 3 மர்ம ஆசாமிகள் மீன்கள், நத்தை பிடிப்பது போன்று உலா வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள்தான் கொள்ளையடித்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் தனிப்படை தடயங்களை சேகரித்த போது அவர்கள் விட்டு சென்ற முக்கிய தடயம் சிக்கியுள்ளது. எனவே உதவி ஆய்வாளர் லெனின் பாரதி தலைமையில் ஒரு தனிப்படை புதுவையிலும், சிறப்பு அதிரடிப்படை உதவி ஆய்வாளர் ரமேஷ் தலைமையில் மற்றொரு தனிப்படை கடலூரிலும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் கட்டிட வேலையில் ஈடுபட்டுள்ள சிலரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பட்டப்பகலில் கொள்ளையடிக்கப்பட்ட இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுவை அன்னை தெரசா செவிலியர் கல்லூரி சார்பில் தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுவை கோரிமேட்டில் உள்ள அன்னை தெரசா செவிலியர் கல்லூரியில் தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி தாய்ப்பால் மற்றும் தாய்சேய் நலன் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கதிர்காமம் அரசு மருத்துவமனையிலிருந்து புறப்பட்ட பேரணியை கல்லூரி தலைவர் முரளி கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் திரளாக மாணவர்கள் கலந்து கொண்டு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வரை ஊர்வலமாக சென்று மக்களிடையே தாய்ப்பால் மற்றும் தாய்சேய் நலன் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.